அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அது மனம் சார்ந்த விஷயங்கள்? இன்றைக்கி நம்ம செயல்பாடுகள், நம்மளுடைய எண்ணங்கள், இதையெல்லாம் என்ன முடிவு பண்ணுது? நம்மளுடைய செயல்கள். நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி காலையில் எழுந்துட்டு எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கெல்லாம் தோணுது இல்லையா? அச்சோ, இந்த வேலையெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிறது ஒன்று. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டோம், இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்ன? நம்ம ஆர்வத்தோடு செய்கிறது ஒன்று, நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். அப்போது இந்த மனம் எப்படியெல்லாம் செயல்படுது, அந்த மனம் சார்ந்து நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோமா அல்லது பாசிட்டிவாக யோசிக்கிறோமா, இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம ஒரு சின்னதாக மேலோட்டமாக ஆராய்ச்சி பண்ணலாம். இது கிரகம் சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கிரகத்தில் சந்திரனை நம்ம சொல்லுவோம், அதற்கு அடுத்தபடியாக நம்ம சுக்கிரனை சொல்லுவோம். இந்த ரெண்டு கிரகங்களும் தான் மனம் சார்ந்த விஷயங்களை ஆட்டி படைக்கக்கூடிய கிரகங்கள். நம்ம சந்திரன் அப்படின்னா மனம், உடல். இந்த மனம் செய்யக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு விளைவுகள் எங்கே போய் முடியுது அப்படின்னா உடலில் தான். நம்ம ஒன்று நினைக்கிறோம், இப்போ சாதாரணமாக கோபப்படுறோம். இந்த கோபத்தினுடைய விளைவு எங்கே அப்படின்னா நம்மளுடைய உடலில் தான் பாதிக்குது. இந்த கோபப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த கோபமும் தீர்ந்துடும், அந்த கோபம் வந்ததுக்கான காரணமும் சரியாயிடும். ஆனால் அந்த கோபம் வரும் பொழுது அந்த உடல் படக்கூடிய வேதனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருடக்கணக்கு ஆனாலும் அது தீராது. ஸோ ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே கூட அந்த உடலை ரொம்ப அதிகப்படியாக பாதிப்படைய செய்கிறது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு, தேவையில்லாத விஷயங்களை நம்ம மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே டிவி ஆன் பண்ணி வச்சிடுறோம், ஃபோனை எடுத்து கையில் வச்சுக்கிறோம், ஃபோனையும் பார்க்குறோம், டிவியையும் பார்க்குறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் பேசுகிறோம். நம்மளுடைய ஒர்க்கு, நம்ம அந்த ஒர்க்கு செய்யலாமா, இந்த ஒர்க்கு செய்யலாமா, ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது மனம் ரொம்ப டயர்டாகுது. இதை தான் நம்ம மன அழுத்தம், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்கிற சூழ்நிலையை நம்ம இப்போல்லாம் பார்க்குறோம். ஏன்னா ஒரு நிலையோடு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பல விஷயங்களை மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு நமக்கும் தெரியாமல், மற்றவங்ககிட்ட என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கும் தெரியாமல், ஸோ இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மனம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, இளம்பெண்களை ரொம்ப பாதிப்படைய செய்யக்கூடியது, படிப்பில் இருந்து வாழ்க்கை தடம் மாற்றக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாம் நடந்துருது. அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல்நிலையில் மிக அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சரி, எப்படியெல்லாம் உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறோம், நான் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களால் அடுத்து வேலையை செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவமே வரதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஹார்மோனல் இன்பேலன்சிங் தான் இதுக்கான காரணம். அப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் ரொம்ப எமோஷனல் ஆகிறது, ரொம்ப மன ரீதியை பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ரொம்ப அதிகம். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸால் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வழிபாட்டு முறைகளை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுக்கலாம். அதற்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு சிறந்த பரிகாரமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
ஒரு தாமரை பூ, ஒரே ஒரு தாமரை. அந்த தாமரை பூவை அவங்க கையால் வாங்கி அந்த இதழ்களை கையில் வச்சு அவங்களே ஓப்பன் பண்ணி அந்த தாமரையை அந்த தெய்வத்துக்கிட்ட சாற்றும் பொழுது அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் 100% சரியாகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். என்ன பண்ணணும், ஒரு தாமரையை அவங்க கையில் வாங்கி, அது வெண்தாமரையாக இருந்தாலும் சரி, செந்தாமரையாக இருந்தாலும் சரி, தாமரை பூ, அந்த தாமரை மலர்வதை அவங்க பார்க்கணும். எங்கேயோ பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த தாமரையை ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து விரித்து அந்த தாமரையை பார்த்து அதுக்கப்புறமா அதை தெய்வத்துக்கிட்ட சாத்தணும். அப்படி வழிபட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரீங்க அப்படின்னா இதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் மிக எளிதில் மிக குறுகிய காலத்தில் சரியாகிவிடும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ மீண்டும் சந்திப்போம். இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ரோ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.